ஹாய் வெல்கம் டு சினிமா வித் ராஜு. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது சென்னையில் ஒரு விழா நடந்துச்சு. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா, நிகழ்வில் பார்த்திபன் அவர்கள் நடித்த நடிகைகள் குறித்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவை கதாபாத்திரத்தில் நடித்த த்ரிஷா பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது பேசிய பார்த்திபன், குந்தவை இப்போ வீட்டுக்குள்ளேயே குந்தா வைத்தால் நல்லது, நிறைய பிரச்சனைகள் வராமல் இருக்கும் என எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேச முடியாது என்று கூறியிருந்தார். இதற்கு த்ரிஷா அவர்கள் பெரும் கண்டனத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர அந்த கவிதைகளை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன் என்று பேசியுள்ளார். பார்த்திபனின் இந்த பேச்சு இணையத்தில் ட்ரெண்டான நிலையில் நடிகை த்ரிஷா இன்ஸ்டாகிராமில் சரியான பதிலை கொடுத்துள்ளார். அதில் ஒரு நிகழ்ச்சியில் என்னுடைய புகைப்படத்தை பெயரை காட்ட இருப்பதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் என்னிடம் கூறினார். உதவியாளர் மூலம் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் கடைசி நேரத்தில் என் பெயரும் புகைப்படமும் அந்த நிகழ்ச்சியில் சேர்க்கப்பட்டது. மைக்கில் ஒரு கருத்தை கூறுவதால் அது புத்திசாலித்தனமாகவோ நகைச்சுவையாகவோ மாறிவிடாது. அது முட்டாள்தனமாக பேசுவதை இன்னும் அதிகமாக கேட்க செய்வதற்கே பயன்படும். அறிவு இல்லாமல் மரியாதை இல்லாத வார்த்தைகளை பேசுவது, அந்த வார்த்தைகள் யாரை நோக்கி சொல்கிறார்களோ அவரை பற்றி அல்ல, அதை பேசும் நபரின் குணத்தை பற்றியே காட்டுகிறது என பார்த்திபனை கடுமையாக விமர்சித்துள்ளார் த்ரிஷா. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதேமாதிரி மேலும் சினிமா அப்படி தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க. See you, டாடா.